ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒரு பேஷண்ட்டு ரீசெண்டாக 2வது பெண் குழந்தை பிறந்தது. முதல்ல பெண் குழந்தை. உடனே அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. என்னன்னு கேட்ட உடனே எனக்கு முதல் பெண் குழந்தை பிறந்த உடனே வீட்டில் கொஞ்சம் பெண் குழந்தை பிறந்திருக்கேன்னு அவங்களுடைய வீட்டில் இன்லாஸும் ஹஸ்பண்டும் கர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த பெண் குழந்தை பிறந்ததும் ரொம்ப கர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா. அப்பதான் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வர சொல்லிட்டு அவரை கவுன்சிலிங் பண்ண. உண்மையில பார்த்தா பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு ஒரு குழந்தை டிசைட் ஆகிறது பெண்ணால இல்ல. பெண்ணுக்கு 2ம் Y குரோமோசோம் இருக்கும், ரைட்டா? ஆனா மேலுக்கு தான் Y குரோமோசோம் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், X குரோமோசோம் இருக்கும். Y குரோமோசோம் சேர்ந்ததுன்னா தான் ஆண் உருவாகும், ஆண் குழந்தை உருவாகும். ஸோ அது உருவாகிறதுக்கு காரணம் ஆண் தான், பெண் கிடையாது, ரைட்டா? ஸோ அது ஆண் குழந்தை பிறக்கணுமா பெண் குழந்தை பிறக்கணுமான்றது ஸ்பெர்ம் தான் டிசைட் பண்ணும், ரைட்? அது ஆண் கையில இருக்கு. இருந்தாலும் அது ஆணுடைய கையில இருந்தா கூட இட் இஸ் நாட் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், ரைட்டா? ஏகப்பட்ட ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அதில் Y குரோமோசோம்ஸ் இருக்கும், X குரோமோசோம்ஸ் இருக்கும். எது போய் அதோட ரீச் ஆகுதுங்கிறது இட்ஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அப்படி இருக்கும்போது ஆண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்ததுன்னு வைஃபை கர்ஸ் பண்றது இஸ் நாட் நார்மல் திங். அது இன்ஹியூமனிட்டி, ரைட்டா? அதனால ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் குழந்தை பிறக்கிறதே இப்போ அபூர்வமா இருக்குது. எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை பிறந்தா போதும்னு ஏகப்பட்ட IVF சென்டர்ஸ் வந்திருக்கு, ரைட்டா? அதனால பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு வைஃபை திட்டாதீங்க. அது வைஃப் அதுக்கு காரணம் கிடையாது, ரைட்டா? அண்ட் அப்கோர்ஸ் நீங்களும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஸ்பெர்ம் தான் காரணம். அது ஆண்கிட்ட இருக்க ஸ்பெர்ம் தான் காரணம். பட் அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அதனால ஆண் பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் நாம தான் செலவு பண்ணி படிக்க வைக்கணும், நாம தான் செலவு பண்ணி அதுகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், ரைட்டா? அப்படி இருக்கும்போது பெண் குழந்தை என்ன ஆண் குழந்தை என்ன எது பிறந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம்தான், ரைட்டா? அதனால இனிமேற்பட்டு பெண் குழந்தை 2வது இருக்குன்னு சொல்லிட்டு வைஃப் திட்டுறதோ கர்ஸ் பண்றதோ அவமானப்படுத்துறதோ வேணாம், ரைட்டா? பி ஹாப்பி வித் யுவர் சில்ட்ரன், ரைட்டுங்களா?